இங்க ஒருத்தர் தூங்கி எழுஞ்சி விண்டோவை திறந்து பாக்குறான். உலகமே ரொம்ப குப்பையாக்குற மாதிரி இருக்கு. அவனை ஜெயில அடைச்சு அவனோட ஐக்யூ டெஸ்ட் செக் பண்றாங்க. அவன் சுத்தி முத்தி பாக்குறான். அவன் கூட இருக்கிற எல்லா மக்களும் ஐக்யூல ரொம்ப கம்மியா இருக்காங்க. அவங்களால ஒரு ஈஸியான வேலை கூட செய்யவே முடியல. அவன் ஜெயில இருக்க போலீஸ் மேன் கிட்ட போய் சொல்றான், நான் இன்னைக்கு ரிலீஸ் ஆக போற டேட்னு சொல்றான். போலீஸ் அதை நம்பிட்டு அப்படியே அவனை வெளியே விட்டுறாங்க. அவன் வெளியே போயிட்டு நிலத்துல இருக்கிற நெல்கள் எல்லாம் பாக்குறான். நெல்கள் வளரவே இல்லை. மேல ஒரு தண்ணியும் தெரிக்குது. அது ஒரு தண்ணியே கிடையாது, அந்த ஊர்ல இருக்கிற ஃபேமஸான சோடாவோட தண்ணி. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஃபார்மர்ஸ் கிட்ட சொல்றான், நிலத்துல நெல் வளரணும்னா நம்ம சோடாவை ஊற்றக்கூடாது, அதுக்கு போல தண்ணியை ஊற்றணும்னு சொல்றான். இந்த அளவு பேசிக் அறிவு கூட இல்லாம அந்த உலகத்துல வந்துட்டு இருக்காங்க. இவன் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த சோடா கம்பெனி திவால் ஆயிடுது. இதனால இவனை திருப்பியும் ஜெயில தூக்கி போட்டுறாங்க. அவனுக்கு ஜெயில கூட்டு போய் தண்டனை கொடுப்பான்னு பார்த்தா தண்டனை கொடுக்க மாட்டாங்க. அவனை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கார் ரெஸ்ட்ல கலந்துக்க சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அந்த நிலத்துல போயிட்டு இங்க பாருங்க நெல் வளருதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் இவன் தான் ரொம்ப அறிவாளி நினைச்சு இவனை பிஎம்ஓவும் ஆக்கிடுறாங்க.